குட் மார்னிங் வெஸ்டிஜியன்ஸ். நான் ட்ரெயினர் மோகன் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஹவு டு டூ 5000 PV டு 10,000 PV ஈஸிலி. எளிதாக 5000 PVயிலிருந்து 10,000 PV செய்வது எப்படி? ஸோ அதுக்கு ஒரு சில இன்டிஸ்பென்சிபிள் க்ரைட்டீரியா ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதாவது அவசியமான எசென்ஷியல் பேராமீட்டர்ஸ். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ். ப்ராடக்ட் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி காம்படிட்டர் டேக்கிள் பண்ணுறது, கஸ்டமர் கேட்கக்கூடிய கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும், இது எல்லாமே ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் மெத்தட். நம்ம உரப்பொருட்களை என்ன அளவீடுகளில் கொடுக்கணும், 1 ஏக்கர் 2 ஏக்கர் 5 ஏக்கர் 10 ஏக்கருக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டூ அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் ரெக்கமெண்டேஷன். உரம் கொடுக்கும் பொழுது செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, பரிந்துரைக்கக்கூடியது என்ன, பரிந்துரைக்கக்கூடாதது என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஏரியா அனாலிசிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா பேஸ்க்கு முன்னாடி நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் உரப்பொருட்களை எடுத்துகிட்டு போவோம், நம்ம போகிற வழியில் எங்கெங்கே விவசாயிகள் இருக்காங்களோ அவங்களெலாம் மீட் பண்ணலாம். மீட் பண்ணும் பொழுது உரத்தை பற்றி எடுத்து பேசலாம், வேணும்னா கொடுப்போம், இல்லைனா வந்துடுவோம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது 100% ஃபெயிலியர் மெத்தட். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த விவசாயி என்ன மனநிலையில் இருக்கார், அந்த பயிர்களுக்கு இப்போ உரம் தேவையா தேவையில்லையா, அவர் பேசக்கூடிய நிலைமையில் இருக்காரா இல்லையா, அல்லது உரம் வாங்கக்கூடிய நிலையில் இருக்காரா இல்லையா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணாமல் நம்ம போயிட்டு உடனடியாக உரத்தை வாங்கக்கூடிய எண்ணத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் வரணும். அப்போ அனலைஸ் பண்ணணும். இப்போ சிட்டி சைடு இருக்கீங்கன்னா தினந்தோறும் நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய அந்த பவுண்ட்ரி, அந்த லிமிட்டேஷன்ஸ்குள்ளே ஹோம் கார்டன் எங்கே இருக்குது, டெரஸ் கார்டன் எங்கே இருக்குது, அப்போது அந்த ஹோம் கார்டன் டெரஸ் கார்டனை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, அது ஆட்கள் வச்சு பராமரிக்கிறாங்களா இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை பராமரிக்கிறாங்களா, அங்கே என்னென்ன பயிர்கள்லாம் இருக்குது, இது மாதிரியே டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணலாம். வில்லேஜில் இருந்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஒரு 2000 ஏக்கர் இருக்கும். அதில் மினிமம் 500 ஏக்கர், ஒரு 100 கஸ்டமரை டார்கெட் பண்ணுங்கள். அவங்கள டார்கெட் பண்ண தான் நீங்கள் அவங்களுக்கு நம்மளுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபார்மர் அண்ட் கிராப் அனாலிசிஸ். இப்போ வில்லேஜ் சைட்னால் அந்த ஃபார்மர் எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா, அவர் விவசாயத்தை நல்லா தெரிந்து உணர்ந்து செய்கிறாரா அல்லது மற்றவங்க செய்கிறத ஃபாலோ பண்ணுறாரா, அவருக்கு 1 ஏக்கர் இருக்கா, 5 ஏக்கர் இருக்கா, 10 ஏக்கர் இருக்கா, 50 ஏக்கர் இருக்கா, இயற்கை விவசாய முறையா செயற்கை விவசாய முறையா. சிட்டி சைடு இருக்காங்கன்னா அந்த குடும்ப நபர் எஜுகேட்டடா அன்எஜுகேட்டடா, விவசாயத்தில் நாலேஜ் இருக்கா இல்லையா, அல்லது இயற்கை விவசாய முறை ஃபாலோ பண்ணுறாங்களா, செயற்கை முறையில் உரங்கள் கொடுக்குறாங்களா. அடுத்து கிராப் அனாலிசிஸ். ஸோ வில்லேஜ் சைடு நீண்ட கால பயிர்கள் தென்னை மரம் மாமரம் அது மாதிரி இருக்கா, அடுத்து காய்கறிகள் சாகுபடி பண்ணுறாங்களா அல்லது சீசனல் பேஸில் சாகுபடி பண்ணுறாங்களா, இல்லை ரொட்டேஷ்னல் கிராப்ஸா, இல்லை வருடம் முழுவதும் பயிரிடக்கூடிய பயிர்களா. சிட்டி சைட் பார்த்திங்கன்னா அழகு தாவரங்கள் வீட்டில் இருக்கும், பூச்செடிகள் இருக்கும், அடுத்து காய்கறிகள் சாகுபடி பண்ணுவாங்க, அடுத்து மாமரம் மாதுளை மரம் நீண்ட கால பயிர்கள். இது பற்றிய ஃபுல் டேட்டா பேஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம விவசாய உரப்பொருட்களை கொண்டு போயிட்டு சக்ஸஸ் ஆகவே முடியாது. அப்போ நீங்கள் ஒன்ஸ் யூ ஆர் ஸ்ட்ராங் இன் டேட்டா பேஸ் டெஃபினெட்லி யூ வில் கெட் அ சக்ஸஸ். அதுக்கு இது ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா அக்ரி 82ஓட சாம்பிள் மெத்தட். சாம்பிள் மெத்தட் தான் ரொம்ப ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கும். ஏன் சாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, விவசாயிகள்கிட்ட தினந்தோறும் பல கம்பெனிகள் அப்ரோச் பண்ணுறாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண விரும்புகிறாங்க. நீங்கள் உடனே உர ப்ராடக்டை கொண்டு போகிறீங்க, பேசுகிறீங்க, உடனே சேல் க்ளோஸ் ஆகணும் இல்லை பிஸ்னஸ் முடியணும் அப்படின்னா அது முடியாது. அப்போ சாம்பிள் கொடுக்கணும். அப்போ தான் ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கும் பில்ட் ஆகும். அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா கிடைக்கும், ரேப்போ க்ரியேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு சர்வீஸை பார்த்தீங்கன்னா ப்ளாங் கொடுத்து அவங்கள நம்மளுடைய கன்சியூமராகவோ லீடராகவோ சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ சாம்பிள் ரொம்ப முக்கியம். அப்போது சாம்பிள் கொடுக்குறதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்கிறேன், ஜஸ்ட் நோட் இட் டவுன். அக்ரி 82 ஒரு பேக்கில் 3 100 ml இருக்கும். அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரைஸ் 270 ரூபாய். அப்போது இந்த விவசாய அக்ரி ப்ராடக்டில் நான் நல்லா பிஸ்னஸ் வால்யூம் பெறணும், அதிகப்படியான PV வேணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி, ஒரு இனிஷியேட்டிவ் எடுங்க. ஒரு 3240 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு 108 PV வாங்கும் பொழுது உங்களுக்கு 12 பேக்கு கிடைக்கும். அப்போ 12 பேக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேக் ஃப்ரீ. அப்போ 13 × 3
39 100 ml இருக்கும். ஒரு பேக்குக்கு 3 100 ml. அப்போ 39 100 ml நீங்கள் சாம்பிள் கொடுக்கலாம். ஒரு 100 ml 2 விவசாயிகள்கிட்ட சாம்பிள் கொடுத்தீங்கன்னா 39 × 2 78 விவசாயிகள்கிட்ட சாம்பிள் கொடுக்க முடியும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட், நான் ஏன் 100 ml சாம்பிள் கொடுக்கணும்? பிகாஸ் நீங்கள் 500 ml 5 லிட்டரோ சாம்பிள் கொடுக்கும்போது கொண்டு போனீங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதோ மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலில் வச்சுருக்கீங்க, அதை விவசாயிகளை பார்க்கும்போது ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ஜென்யூனிட்டி வராது, ஒரு க்ரெடென்ஷியல் வராது, ஒரு க்ரெடிபிலிட்டி வராது. ஆனால் நீங்கள் வந்து 100 ml கொடுத்து அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது உங்கள் மேலே அவ்வளோ ஒரு ஜென்யூன் ஆத்தென்டிகேஷன் ஏற்படும். அதுவே ஒரு பயாலஜிக்கல் இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணும். அப்போது விவசாயிகள்கிட்ட நீங்கள் சாம்பிள் கொடுக்க போகிறீங்கன்னா 3 விதமான கண்டிஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் நல்ல டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க. க்ரியேட் பண்ண பிறகு இந்த சாம்பிள் என்ன பண்ணுங்கள், கொண்டு போய் மூவ் பண்ணுங்கள். எப்போதுமே விவசாயிகளை காலை நேரத்தில் மீட் பண்ணுங்கள். காலையில் 7 மணிலேருந்து 11 மணி கோல்டன் டைம் டு மீட் ஃபார்மர்ஸ். அப்போது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில 3 கண்டிஷன்ஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னென்ன கேள்விகள் கேட்கணும் அந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. அப்போதைக்கு இந்த 3 விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் சாம்பிள் கொடுக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு அங்கே நிலத்துக்கு அல்லது பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். அங்கே தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான். அப்போ 1 ஏக்கருக்கு தண்ணி பாயுது, நான் உங்களுக்கு அக்ரிகேட்டட்னா என்னன்னு சொல்லிவிட்டு இது எப்படி தண்ணீர் பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்கும், வறட்சியை எப்படி தாங்கும், வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டினா என்ன, இதை எடுத்துரைத்து அவங்களுக்கு ஒரு 1/4 ஏக்கருக்கு 50 ml கொடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து அள்ளி வீசிகிட்டு இருக்கணும். ஸ்ப்ரிங்கிள் மெத்தட், உரங்களை அள்ளி வீசுவாங்க வயலுக்கு. அதை பார்த்திங்கன்னா 2வது ப்ரையாரிட்டி. ஸோ 1 ஏக்கருக்கு உரம் கொடுக்குறீங்க, ஒரு 1/4 ஏக்கருக்கு நீங்கள் உரம் கொடுத்தது பிறகு ஒரு 50 ml நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா இது உரத்தை எளிதாக எடுத்து கொடுக்கும். என்ன நோக்கத்துக்கு உரம் கொடுக்குறீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறும். உரத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து கொடுக்கும். இதெல்லாம் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு, உரமோ டானிக்கோ பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ பெஸ்டிசைட் ஃபங்கிசைட் இன்செக்டிசைட் எதுவோ ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். நான் அதில் 1/4 ஏக்கருக்கு மட்டும் ஒரு 2 டேங்குக்கு அக்ரிகேட்டடோ மிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு டீட்டெயிலோட உணர்த்தி புரிய வச்சு கொடுங்க. அப்போ கொடுத்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே இந்த 3 கேட்டகரியில் மட்டும் 1 மணி நேரத்துக்கு 3 நபரை மீட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 10 நபரை மீட் பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு மாதமும் 12ஆம் தேதி வரைக்கும் கன்சிஸ்டன்சிக்காக நல்ல எஃபோர்ட் கொடுங்க. மீதி ஒரு 4 நாட்கள் இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுங்கள் ஃப்ரீ டைமில். அதுக்கப்புறம் காலையில் 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் இந்த சாம்பிளுக்காக கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 8 நாட்களில் 80 நபர்கள் கொடுத்துடலாம். 8 நாட்களில் 80 நபர்கள் கொடுக்க முடியும். அப்போ அந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட்டும் சொல்லிடுவாங்க. அக்ரிகேட்டட் பயன்படுத்தின என்ன ரிசல்ட்னு. அந்த 80 நபர்களில் 30 நபர்கள் கூட ரிசல்ட் இன்னும் நான் எதிர்பார்த்த அளவு இல்லை, நான் அப்புறம் பயன்படுத்திக்கிறேன், இப்போதைக்கு வேண்டாம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் 50 நபர்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குது கொடுங்கம்பாங்க. அப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு 4 பருவங்களுக்கு என்ன கொடுக்கணும் முடிவு பண்ணுங்கள். அக்ரி-82, அக்ரி-மாஸ், அக்ரி-ஹியூமிக், அக்ரி-நானோடெக் இது மாதிரிலாம் காம்பினேஷன் கலந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100லேருந்து 120 பிவிக்கு மேலே வரும். அப்போ 50 நபர் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு கொடுத்தாவே 50 × 100 5000 பிவி அடுத்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் வால்யூம் உங்கள் கையில் இருக்கும். அப்போது மாதம் தொடங்கும் போதே ஒரு 5000 பிவி நடைபெற்றோம். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அடுத்த ஏரியாவை கவர் பண்ணுங்கள். இதே மாதிரி 80 நபர்களுக்கு சாம்பிள் கொடுங்க. 15 நாட்களில் ஈவினிங் டைமில் போன மாதம் கொடுத்த அந்த 80 நபர்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு ஹோம் மீட்டிங் பண்ணுங்கள். கம்பெனி ப்ரொஃபைல், ப்ராடக்ட் டீட்டெயில், மார்க்கெட்டிங் பிளான், சோப்பு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, ஷாம்பு, ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். சப்ளிமெண்ட் பற்றி பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா அதில் அந்த 80 நபர்கள்ட்ட ஹோம் மீட்டிங் பண்ணும் பொழுது ஒரு 5000 பிவியை நம்ம ஹோல்ட் பண்ண முடியும். அப்போது அடுத்த மாதம் 15 நாட்களுக்கு மேலே சாம்பிளில் ஒரு 5000 பிவி, ஹோம் மீட்டிங் பண்ணதுனால ஒரு 5000 பிவி. அப்போ 2வது மாதம் 10,000 பிவி உங்களுக்கு கன்ஃபார்ம். மறுபடியும் என்ன பண்ணுங்கள், ஒரு 80 நபர்களுக்கு
நீங்கள் சாம்பிள் கொடுங்க. அப்போ 3 மாதத்தில் உங்களுக்கு 240 பேருக்கு சாம்பிள் கொடுத்துருப்பீங்க. 240 பேரோட டேட்டா பேஸ் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ 240 பேருக்கு வீட்டில் ஹோம் மீட்டிங்கோ டிஸ்ட்ரிபியூட்டரோ இப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 நபர் வாங்கினாவே 10,000 பிவி, 200 நபர் வாங்கினா 20,000 பிவி. கண்டிப்பாக மாதம் 5,000லேருந்து 10,000 பிவி கன்ஃபார்மாக நடக்கும். எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் பேசுகிறீங்க, எவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் டெலிவர் பண்ணுறீங்க, எவ்வளோ கன்வின்சிங்காக நீங்கள் வந்து புரிய வைக்கிறீங்க, அதை பொறுத்து இருக்குது. இந்த சாம்பிள் மெத்தடில் செய்யக்கூடாதது. இவ்வளோ நாட்களாக நான் எல்லா கேட்டகரியும் மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் இப்போ தான் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோடய ரிலேஷன், ஃப்ரெண்டு, தெரிந்தவங்கள்ட்டலாம் கொடுத்து ரிசல்ட் எடுத்துகிட்டு மூவ் பண்ணான்னு ஒரு சில ஐடியா வரும். ஸோ அது மாதிரி நபர்கிட்ட போயிட்டு சாம்பிள் கொடுக்கக்கூடாது. தெரிந்தவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஸ்கள்ட்டையும் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் கூட அவங்க உங்கள்கிட்ட பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வந்து ரிலவெண்ட்டாக கிடைக்காது, அது ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் செய்யக்கூடியது என்னென்னா, நீங்கள் விவசாயத்தில் ஆல்ரெடி இருக்கிறீங்க, இங்கே டிஸ்ட்ரிபியூட்டராகவும் லீடராகவும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்தே தீரும். ஸோ அடுத்து சாம்பிள் மெத்தடுக்கு அடுத்த மெத்தட் காம்பினேஷன் மெத்தட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் போய் மீட் பண்ணுறீங்க. ஒரு வில்லேஜ்னால் 2,000 ஏக்கர்னு சொன்னேன். ஒரு கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்தில் அதில் 500 விவசாயி இருப்பாங்க. அந்த 500 விவசாயியில் 100 பேருக்கு வந்து சாம்பிள் மெத்தட் கொடுத்தா கூட மீதி 400 நபர் இருப்பாங்க. அந்த 400 நபர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உரத்தை கொண்டு போனாவே வேண்டாம், நான் உரம் போன வாரம் கொடுத்தேன், 15 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்தேன், 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தேன், இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது உங்களை அவாய்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து நெகேட் பண்ணுவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சார், கரெக்டான நேரத்தில் உரம் வச்சுருக்கீங்க. ஸோ நான் ஒரு 10 நாள் கழித்து உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவருடைய டேட்டா பேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எத்தனை ஏக்கர் என்ன பயிர் சாகுபடி பண்ணுறாரு, என்ன தண்ணி பாய்ச்சுறாரு, இப்படின்னு டேட்டா பேஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக 1 வாரம் கழித்து நீங்கள் அவர்கிட்ட அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் இதை கொடுப்பானா என்ன வரும்? மண்ணில் மக்காத பொருளை மக்கும், சத்துக்களை எடுத்து கொடுக்கும், நீங்கள் கொடுத்த உரத்தையும் வேலை செய்ய வைக்கும், உரத்தில் இருக்க சத்துக்களும் பயிர்களுக்கு போகும். இப்படிலாம் சொல்லி 2 ஏக்கர்னால் 1 ஏக்கர் கொடுங்க, 1 ஏக்கர்னால் அரை ஏக்கர் கொடுங்க, 5 ஏக்கர்னால் பாதி 2.5 ஏக்கர் கொடுங்க, இப்படி கொடுங்க. அப்போ 82 ஹியூமிக் கிரானுவல்ஸ் அள்ளி வீச சொல்லுங்கள் மணல் கலந்து. அப்போது அக்ரி 82 500 ml 2 அக்ரி ஹியூமிக் கிரானுவல் பாக்கெட் 10 கிலோ போதுமான அளவு மணல் கலந்து கொடுத்தீங்கன்னா 52 பிவி. அப்போ ஒரு 400 நபர்னாச்சும் உங்களை வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வெறும் 100 நபர் கொடுத்தீங்கன்னா 52 பிவி 5000 பிவி ஆயிடும். 200 நபர் கொடுத்தீங்கன்னா 10,000 பிவி. 300 நபர் கொடுத்தீங்கன்னா 5,000 பிவி. ஏன்னா நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் சரி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கணும், அந்த உரத்தை வேலை செய்யணும், அதற்கான இம்பார்ட்டன்ஸை நீங்கள் புரிய வச்சு அதை எம்ஃபசைஸ் பண்ணிங்கனாவே கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க. அது உர செலவை எடுத்து கொடுக்குது, நம்ம பண்ணின செலவை இது மீட்டு கொடுக்குது அப்படின்னு கண்டிப்பாக புரிய வைங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. அதில் ஒரு சில நபர்கள் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்கு அக்ரி 82 500 ml 2 பாட்டிலும் அக்ரி ஹியூமிக் லிக்விட் 2 பாட்டிலும் கொடுத்தீங்கன்னா ஒரு 58 பிவி கிடைக்கும். அதே மாதிரி ஒரு 100 நபர்கள் கொடுத்தீங்கன்னா 5000 பிவி, 200 நபர்கள் கொடுத்தீங்கன்னா 10,000 பிவி, 300 நபர்கள் கொடுத்தீங்கன்னா 5,000 பிவி. ஸோ சாம்பிள் மெத்தட் அந்த 3 கண்டிஷன் இருந்தால் தான் கொடுக்கணும். ஆனால் காம்பினேஷன் மெத்தட் உங்களை வேணான்னு சொன்னாவே கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ், நல்ல ஒரு வாய்ப்பு. இப்போது இந்த 2 மெத்தட்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கொண்டு போய் கொடுத்தோன்னா யார் வந்து எனக்கு எந்த விதமான வருமானம் வேணாம், எக்ஸ்ட்ரா இன்கம்லாம் எதுவும் வேணாம், உரம் வேலை செஞ்சால் போதும் அப்படின்னா அவங்க வந்து கன்சியூமர்ஸ். எனக்கு இதில் என்ன வருமான வாய்ப்பு இருக்குது, இந்த உரம் கொடுக்குறா எனக்கு என்ன நன்மை, எனக்கு எதுவும் பொருளாதாரம் மேம்படுமா, வருமான வாய்ப்பு கிடைக்குமானா அவர் லீடர். அப்போது அது மாதிரி கேட்கக்கூடிய நபர் வந்து நம்ம சிஸ்டத்துக்குள்ளே ப்ளக்இன் ஆகுவார். நீங்கள் என்ன சொன்னாலும் ஃபாலோ பண்ணுவார். அப்போ அவரை வந்து அந்த ஏரியாவில் ஒரு அக்ரிகல்ச்சர் அட்வைஸராக க்ரியேட் பண்ணுங்கள். கன்சியூமருக்கு ப்ராடக்டை வாங்கிட்டு போய் கொடுக்க நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணுங்கள். அடுத்து உரக்கடைக்கும் உங்களுக்கு எல்லா வித்தியாசத்தை சொல்லுங்கள். நீங்கள் டோர் ஸ்டெப் சர்வீஸ் தரீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க, கைட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, டைம் பீங்க இன்ஸ்டன்டேனியஸாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்கீங்கன்ட்டு புரிய வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்தே தீரும். அடுத்து அக்ரி 82
அடுத்து அக்ரி 82 அக்ரி ஹியூமிக் மாஸ் நேனோடெக். இந்த 4 ப்ராடக்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேட்டா பேஸ் கிடச்சிரும், பாசிட்டிவ் டெஸ்டிமோனியல்ஸ் கிடச்சிரும், ரிசல்ட் அதிகமாக இருக்கும். அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட் ஓரியன்டாக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் இந்த 4. நீங்கள் அக்ரி பயோ ஃபங்கிசைட், அக்ரி கோல்டு கண்டிஷன் பேஸ், இயற்கை விவசாயம் செயற்கை விவசாயம் பார்த்து கொடுக்கணும். ஆனால் அக்ரி 82 அக்ரி ஹியூமிக், அக்ரி மாஸ், அக்ரி நேனோடெக் எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. அது இயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம், செயற்கை விவசாயம் இருந்தாலும் கொடுக்கலாம். அப்போது அவ்வளோ ரிசல்ட் தரக்கூடியது இந்த அக்ரி 82 அக்ரி ஹியூமிக், அக்ரி மாஸ், அக்ரி நேனோடெக். இந்த 4 ப்ராடக்ட் மட்டும் மூவ் பண்ணுங்கள், நல்ல ஒரு எஃபோர்ட் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வந்தே தீரும். ஸோ இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருமே நல்ல ஒரு பிஸ்னஸ் வால்யூம், அதிகப்படியான இன்கம், பொருளாதார மேம்பாடு பெற்று மிக உயர்ந்த நிலை அடையும் சொல்லிட்டு எல்லாம்